ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் ஒரு செய்தி சொல்ல போகிறேன். என்னென்னா, இன்றைக்கி சென்னையே கதிகலங்க மக்களுடைய மனசை கதிகலங்க வச்சுருக்கிற ஒரு செய்தி தான். அதுதான் பாலமுருகன் டாக்டர் குடும்பத்தோட தற்கொலை செய்துக்கிட்டது. அவர் ரொம்ப நல்லவர். ஏன்னா அவர் ஒரு ஸ்கேன் சென்டரை வச்சு நடத்தினார். கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்து தான் அவர் இந்த நிலைக்கு வந்தவர். ரெண்டாவது கடவுள் பக்தி உள்ளவர், மற்றவங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்திருக்காரு. ஏன் அவரை பற்றி நான் இந்த அளவுக்கு சொல்கிறேன்னா, அவரை பற்றி எங்களுக்கு தெரியும். எங்கள் பொண்ணு அங்கே தான் வேலை பார்த்தது. ஏன்னா அவர் 4 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு கிரக பிரவேசத்துக்கு வந்தார். எல்லாருக்கும் மோட்டிவேஷன் தான் கொடுத்தாரு. அவங்க மனைவியும் நல்லவங்க, அவங்க பிள்ளைங்களும் நல்லவங்க. இப்படி நல்லவங்க ஏன் இறந்தாங்கன்னா, அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, அவர் மேலே மேலே ஒரு ஸ்கேன் சென்டர் அதிகமாக ஒன்று ஒன்றா அதிகமாக வச்சுட்டாரு. மக்களுக்கு நல்லது செய்யணுன்னு தான் வச்சார். ஏன்னா கடன் கொடுத்தவங்க கொஞ்சம் விட்டு பிடிச்சிருக்கலாம் அவரை. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கடனை வாங்கியிருக்கலாம். அவங்க ரொம்ப கெடுபிடி பண்ணாமல் இருந்தால் அவர் இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டார். அவர் ரொம்ப நல்லவர் தான். ஏன்னா இந்த நேரத்துலேயும் அவரை பற்றி சொல்லாட்டினா அப்புறம் எதுவுமே கிடையாது. அவர் ஆன்மாவாவது சாந்தி அடையும். அவர் எடுத்த முடிவு நல்ல முடிவு தான். இந்த கேடுகட்ட உலகத்தில் உதவி செஞ்சு என்ன பிரயோஜனம்? அதனால தான் இந்த வளர்ந்த பிள்ளைங்க 2 பேருமே அவங்க மொத்த குடும்பமும் போயிட்டாங்க. அதுக்கு காரணமே கடன் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர். எப்போதுமே மற்றவங்களுக்கு நல்ல உதவிகள்லாம் செய்வார். அவர் மோட்டிவேஷனாக இருப்பார். அதனால் நான் சொல்கிறேன், கடன் கொடுக்குறவங்க தயவு செஞ்சு என்னென்னா, இனிமேலுக்கு யாருக்கும் கடன் நீங்கள் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக அதிகமாக கடன் கொடுக்காதீங்க. அப்படியே நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, அந்த கடனை வசூல் பண்ணால் அவங்களுக்கு ஏதாவது சம்பாரித்து அந்த கடனை அடைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வழி கொடுங்க. கொஞ்சம் இடைவெளி கொடுங்க, அவங்களுக்கு டைம் கொடுங்க. நீங்கள் ரொம்ப கெடுபிடி பண்ணி ஒரு குடும்பமே இன்றைக்கி போயிட்டு அவங்களால எவ்வளோ பேர் உயிர் நல்லா வாழ்ந்துருக்காங்க அந்த ஸ்கேன் சென்டரால். இப்போ அவங்க இந்த 4 உயிர் போயிடுச்சு. கடன் கொடுக்கறது வாங்கிறது தப்பு இல்லை. அதை அதிகமாக கொடுக்காதீங்க. உங்கள் லாபத்துக்காக கொடுத்துட்டு இன்றைக்கி அவங்க இறந்து போனதான் மிச்சமாச்சு. ஏன்னா அந்த குடும்பம் ரொம்ப நல்லவங்க. அவங்கள எனக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும். அவங்க நல்ல மோட்டிவேஷனில் தான் இருந்திருக்காங்க எல்லாருக்குமே. அங்கே வேலை செய்கிற பொண்ணுங்களுக்கும் சரி, அங்கே அந்த இதுக்கு ஸ்கேன் சென்டரில் வந்திருக்கவங்களுக்கும் சரி, எனக்கு தெரியும். அவர் ரொம்ப நல்ல மனிதர். அவர் கால் ஊனமுற்றவர். அதனால் அவர் யாருக்கும் எந்த கெடுதல்லாம் செய்யலை. ரொம்ப நல்லவங்க. அந்த அவருடைய மனைவியும் ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு ஒரு வக்கீல். இப்படிப்பட்டவங்க ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க? வேறு பின்னணி எதுவுமே கிடையாது. இது கடன் மட்டும்தான். அதனால் யாருமே கடன் அதிகமாக வாங்காதீங்க. யாராக இருந்தாலும் சரி, சிங்கமாக இருந்தாலும் புலியாக இருந்தாலும் தலையை நிமிர்ந்து இருக்கிற வரைக்கும் தான். அதனுடைய வீக்னஸ் தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாரும் அதை வழி நடத்த மாட்டாங்க. தடுக்கி விட தான் செய்வாங்க. அதனால் யாருமே கடன் அதிகமாக வாங்காதீங்க, அவதிப்படாதீங்க. கடன் ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து. அதை உரமாக்கிடாதீங்க வயலுக்கு. நான் உங்கள் கிருஷ்ணாபாய் கீர்த்தி. அவர் ஆன்மா சாந்தி அடைய எல்லாரும் கொஞ்சம் அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம். யாரால் முடியுதோ வீட்டில் அவங்க நினச்சி கொஞ்சம் அஞ்சலி செலுத்துங்க. அவ்வளோதான் அவருக்கு செய்கிற நன்றி. ஒரு நல்ல ஒரு மனிதரை இழந்துட்டோம், அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒரு மனிதர்களை இழக்க நீங்கள் யாருமே இடம் கொடுக்காதீங்க.